ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் என்னடா எடுத்தோடனே அழுகுறேன்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி அழுகாட்சி சீன் இல்லை, அதனால் அழுது தானே ஆகணும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நம்ம காவேரி ஒரு பக்கம் இங்கே வந்து நிற்க, அதுக்கப்புறம் என்னம்மா பலகாரம் சொல்கிறீன்னு சொன்னோடனே நீ அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணுவேங்கிறதுக்காக நான் இங்கே வந்தேன். கடைசியில் பார்த்தா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. வா காவேரி உட்கார காவேரின்னு சொல்லிட்டு குடும்பமே சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிச்சு. பாட்டி ஒரு பக்கத்து ஓஹோன்னு குமுற, நம்ம சாரதாம்மா சரசரம்மா அழுக, ஏம்மா நீ சுட்டாலும் சரசரமாக சுடுற, இல்லாட்டினா அடித்தாலும் சரசரமாக திட்டுற, என்னம்மா அது எது எடுத்தாலும் சரசரமாக பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கங்கா ஒரு பக்கத்து ஒன்று குமர, நம்ம யமுனா ஒரு பக்கத்து குமர, காவேரி ஒரு பக்கத்து குமர, இப்படி மாற்றி குமரி ஆனந்த கண்ணீர் வர வச்சிட்டாங்க எல்லாரும் கண்ணுலையும். சரி விடுங்க நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லிட்டு இவங்களுக்கே சொல்லலாம் போல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சரிம்மா உனக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி விட்டுட்டு நம்ம விஜய் கூட்டிகிட்டு போவோன்ட்டாங்க. நம்ம காவேரி கடைசியில் பார்த்தா இவங்க காரில் போயிட்டு இருக்கும் போதே இவங்களோட அலும்பு தாங்க முடியலைங்க. அதாவது அதிர்ஷ்டத்தை எடுத்து பொலந்து கட்டுறாங்க ஒரு பக்கம். இங்கே இவங்க அதிர்ஷ்டம் சாப்பிட்டுட்டு இருக்க, அதுக்கப்புறம் நம்ம விஜய் வாயில துடிக்க இவங்க 2 பேரும் மாற்றி ரொமான்ஸ் பண்ண, டே வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்கடா, வண்டி ஓட்டும் போது தேவையில்லாம் வேலை பார்க்குற நீ காட்டுறமை கம்முனுறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வயிற்றுல கை வச்சுட்டு பாப்பாங்கிறாங்க. என்னடா அது இவங்க அடிக்கிற அலும்பு தாங்க முடியல, பண்ணால் ஒரேடியாக ரொமான்ஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா எனக்கு என்ன ஒதுங்கி போகிறாங்க, நல்லா வருவீங்கயா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இந்த கூத்து நடந்தெல்லாம் நம்ம கங்காவுக்கு ஒரு அப்செட்டுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, பலகாரத்தெல்லாம் சுட்டு எடுத்துக்கிட்டு வாங்க காவேரி வீட்டுக்கு போய் தீபாவளி கொண்டாடலான்னு சொன்னால் முடியாதுங்குது. அந்த வீட்டு கடை குட்டி அடம்பிடிக்குதுங்க. உட்காந்துட்டு வாங்கக்கா போகலாம் அடம்பிடிக்க, வேணா நீ போடி நான் வரமாட்டேன், நீங்கள்லாம் பேராக நிற்பீங்க, நான் மட்டும் தனியாக நிற்கிறோமா, குமரன் மாமா வர சொல்லுங்குது. அதுக்கு பிபியிலேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டால் வந்துட போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிபி இன்னும் பார்க்கல, அதனால் பார்த்துட்டு வேணா சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க தீபாவளிக்கு டபுக்கடின்னு வந்து குதிக்க போகிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஓகே.